இப்போ ஜெயிலர் படத்தை வந்து ஒன்றுமே இல்லை, அவர் இப்படி கண்ணாடி எடுத்தாலே அது மாசாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷார்ட் வைக்கிறது, ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி எழுதுறதுன்னு சொல்லி பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ கூலிக்கு அடுத்தபடியாக ஜெயிலர் 2க்கான அந்த ப்ரொமோஷனும் ஒரு ப்ரோமோ வீடியோ ஒன்று விட்டுருந்தாங்க. அதுவும் பக்காவாக இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, சூப்பர் ஸ்டார் இப்படி கண்ணாடி இறக்குவார், உடனே ஒரு 3 குண்டு வந்து அவங்க மேலே பாஞ்சு அது வெடிக்கிற மாதிரி ரொம்ப பிளாஸ்டான ஒரு வீடியோவாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே அவரை வச்சு பிஸ்னஸ் இப்போ வரைக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி பட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க. இல்லை உண்மைதான். இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ஜெயிலர் 2ன்னு சொன்னீங்க. இப்போ இந்த வருடத்தில் வந்துட்டு கூலி வந்துடுது மேலே அப்படின்னா, ஜெயிலர் 2 தீபாவளிக்கு இல்லை தீபாவளி கடைசியில் அந்த டைமில் வருவதற்கான சாத்தியங்களும் உண்டு. இல்லை அப்படியே இல்லை அப்படின்னா கூட யோசிச்சு பாருங்களேன். இப்போ ரஜினி அவர்கள் வந்துட்டு அவருடைய பிறந்த நாளில் வந்துட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கிறது வந்துட்டு அவருடைய நீண்ட கால ஆசை. ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னா, அது லிங்கான்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அது பிறந்த நாள் ரிலீஸ் பண்ணுங்கிறதுனாலே ஷூட்டிங்கில் கடைசியாக நிறைய பேட்ச்லாம் ஒழுங்காக பண்ணாமல் டப்புன்னு ரிலீஸ் பண்ணி அந்த படம் வந்துட்டு மக்களுக்கு வெகுவாக பிடித்த மாதிரியான ஒரு நிலையில் அந்த படம் இல்லை. இந்த வருத்தம் ரஜினி அவர்களுக்கு இருக்கலாம். ஸோ இருக்கும்போது வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த டிசம்பர் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறோம், அதுவும் ஷுவர் ஷாட் ஹிட் அடிக்கணும். அப்போ என்ன படத்தை கொடுக்கலாம், ஜெயிலர் 2 கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி அவருடைய பிறந்தநாளுக்கு கூட ஜெயிலர் 2 வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான அத்தனை முயற்சிகளையும் வந்துட்டு பண்ணலாம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னால இந்த வருடத்துக்கு ரஜினி அவர்களுக்கு 2 படம். ஸோ ஃபேன்ஸுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி. அது இப்போ 2 படம் வந்துட்டு ரஜினி அவர்களை வந்துட்டு ஃபேன்ஸ் தியேட்டரில் வந்து பார்க்குறாங்கன்னா அந்த சந்தோஷம் என்ன மாதிரியா இருக்கும், இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ ரெவன்யூ கொடுக்கும். இப்போ ஆவரேஜாக வந்துட்டு ஜெயிலர் வந்துட்டு 600லேருந்து 700 கோடிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஜெயிலர் 1. ஜெயிலர் 2ங்கிறது வந்துட்டு 1000 கோடியை தொடுவதற்கான அத்தனை முயற்சிகளும் அது பண்ணலாம். கூலியே வந்துட்டு ஒரு 800, 900, 1000க்கு போகலாம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், 2000 2000 கோடி ஒரு வருமானம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரஜினி அவர்கள் மூலிமா வருது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி, தமிழ் இண்டஸ்ட்ரி என்ன புத்துணர்ச்சியில் இருக்கும். கண்டிப்பாக அதற்கான வேலையை வந்துட்டு ரஜினி அவர்கள் வந்துட்டு நிச்சயமாக பண்ணலாம். ஏன்னா அவரோட பிறந்த நாளில் வந்துட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்படலாம். ஆனால் இங்கே ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ரஜினி அவர்கள் வந்துட்டு இந்த 4 நட்சத்திரம் ராசி இதெல்லாம் பார்க்கக்கூடிய மனிதர் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி பிறந்த நாளில் வந்து லிங்கா ரிலீஸ் பண்ணோம் பெருசாக போல, இந்த முறையும் ஜெயிலர் 2 அந்த ரிஸ்க் வேணாம், தள்ளிடுவோம், பொங்கலுக்கே வரட்டும் அப்படின்னு சொல்லி மாற்றினாருன்னா மேபி அடுத்த ஆண்டு வரலான்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் இந்த 12 மாசத்துல எனக்கு தெரிஞ்சு 2 ரஜினி படங்கள் கன்ஃபார்ம்டு. அது வந்துட்டு இண்டஸ்ட்ரிக்கும் சரி ஃபேன்ஸுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி தான்.